இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா இருக்கு இல்லையா, அது திரும்பவும் இட்டாலி 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு ஃப்ளோட்டிலா கப்பல் வந்து வந்திருந்திருக்கு. ஸோ அந்த கப்பலையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இஸ்ரேல் பிடிச்சிருக்காங்க. இது நடந்தது 8 அக்டோபர். கடைசி ஃப்ளோட்டிலா கப்பல் 8 அக்டோபர்ல பிடிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளோட்டிலா கப்பல் பிடிச்சதுக்கு கடுமையான கண்டனங்கள் திரும்பவும் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ஃபுல்லா ப்ரொஃபஷனல்ஸ், மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள், இந்த லோக்கல் லீடர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க, அடுத்தது ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ்னு பல நபர்கள் அன்ஆர்ம்டு க்ரூ அந்த வெசல்ல இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க காசால இருந்து 120 நாட்டிக்கல் மைல் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்பு இருந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க கிட்ட தோராயமா $1 லட்சத்துக்கும் மேற்பட்ட டாலர் அளவுல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ், முக்கியமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, காசால இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த படகுல எடுத்துட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் சீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தை தான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது. எஜிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புல சிரிப்பு வந்திருக்கு, ஹமாஸ் தரப்புல சிரிப்பு வந்திருக்கு. அதுவும் கத்தரோட பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு தெரியாம கட்டிப்பிடிக்கலாம் போயிட்டாரு. கத்தரோட பிரைம் மினிஸ்டர் அல் தானி அவர்கள், யாரு, இஸ்ரேல, கத்தர்ல தான் இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணாங்க, கத்தர் ஒரு தீவிரவாத நாடு அறிவிக்கணும் அப்படிங்கிறது போலலாம் பேசிட்டு இருந்தாங்க பென் குனியான் அவர்கள். என்ன இப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற போல தெரியல. அதாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லையா, ரொம்ப இணைந்து நட்பு நாடா இருக்கலாம் இல்லையா, தப்பில்ல இல்ல. இஸ்ரேலும் கத்தரும் நட்பு நாடுகள் அப்படிங்கிறது என்ன பிரச்சனையா இருப்போது இல்லையா அப்படிங்கிறது போல விஷயங்கள் இங்க வருது. இந்த எஜிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான முடிவுகள் இரு தரப்புலையும் ஃபேவரா எடுக்கப்பட்டிருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு. சீஸ்ஃபயர் நாளையில இருந்து வரும். இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அவர் தரப்பு வந்து போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம், நல்ல நாள், இஸ்ரேலுக்கு இது ஒரு நல்ல நாள் அப்படிங்கிற அவர் தரப்பு வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டாவது, இஸ்ரேலோட வீரர்களுக்கு நன்றி, இஸ்ரேலோட மக்களுக்கு நன்றி, இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பண்ண கேபினெட் மீட்டிங்ல நான் சொல்லி முடிவுகள் எடுக்கப்படும், அக்ரிமெண்ட்டை ஒத்துக்க வைப்பேன் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் தரப்பு வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இஸ்ரேல் காசா இந்த பிரச்சனை 90% முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதோட எடுத்துக்கலாம். ஆனா இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட மெக்கர்வா டேங்க் இருக்கு, ஏன்னா காசாலாம் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு, காசாவோட சிட்டிலாம் கொண்டாட்டங்கள் இருக்கு. இப்போ இந்த டைம்ல காசாலோட சிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதோட புறநகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட மெக்கர்வா டேங்குகள்லாம் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா தெற்குல இருந்து வடக்கு, வடக்குல இருந்து தெற்கு போகக்கூடிய மக்களை வந்து பாத்தீங்கன்னா போக விடாம அண்டை கொடுத்துட்டு இருக்காங்க இஸ்ரேலோட ராணுவம். பீரங்கிகளை வச்சு வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் ராணுவ தரப்பு வந்து இன்னும் சீஸ்ஃபயர்லாம் அக்ரி பண்ணல, என்ன எங்க அரசாங்கம், நீங்க பேசிக்கிறீங்க எல்லாம் செஞ்சுக்கிறாங்க, அது ஓகே, எங்களோட பொலிட்டிக்கல் கேபினெட் எப்போ ஒத்துக்குதோ அப்பதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்குவோம், அது வரைக்கும் இப்படித்தான், அதுக்கப்புறம் தான் விட்ரா பண்ணுவோம் அப்படிங்கிறதோட அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு தடவை தாக்குதல்ங்கிறது ஒரு சைடு நடந்துட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுமூகமா முடிஞ்சிருக்கு. ட்ரம்ப் அவர்கள் இந்த ஹோஸ்டேஜஸோட பேரண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க கிட்ட டைரக்டாவே பேசி இருக்கிறாரு. ஸோ நன்றிகள் ட்ரம்ப் அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது போல பல நல்ல விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருந்தாலும் சவுதி இருக்கிறாங்க இல்லையா, இப்போ யமன் ஹவுதிஸ் மேல ஆர்ட்லரி ஷெல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யமன் ஹவுதிஸ் மட்டும்தான் காசா மக்களுக்கு ஆதரவா இங்கிருந்து ஏவுகணை ஏவிட்டு இருந்தாங்க, ட்ரோன்களை ஏவிட்டு இருந்தாங்க, ஏதோ அழுத்தங்கள் கொடுக்கும் விதமா செங்கடல்ல இந்த போக்குவரத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்தம்பிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா இங்க கத்தரங்க இஸ்ரேலை கட்டிப்பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இவங்களா அலைன்ஸ் தானே, இவங்களா ஒரே அணிதானே, இதுல என்ன இருக்கு, நட்பு நாடுகள், அண்டை நாடுகளா நட்பா இருக்கிறதுனால ஏதாவது தப்பாயிருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ இப்போ சவுதி அரேபியா யமன் ஹவுதிஸ் மேல தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் யமன் ஹவுதிஸ், ஈரான் அலைன்டு குரூப்ஸ் இவங்களாம் வந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல என்ன கிடைச்சிருக்கு, இப்போ காசால இந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டுருச்சு, இஸ்ரேல் இந்த அளவுக்கு சண்டையும் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இப்ப என்னதான் கிடைச்சது, இவ்வளவு உயிர் சேதங்கள் நடச்சிருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா பாலஸ்தீன் ஒரு நாட்டை மேற்கு நாடுகள் அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான உரிமையை அவங்க இந்த சண்டை மூலியமா வாங்கியிருக்கிறாங்க. இத்தனை நாளா இல்லை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இது மட்டும்தான், அவங்களுக்கான உரிமையை அவங்க வாங்கியிருக்காங்க இந்த சண்டையில. ஸோ பாலஸ்தீன் நாடு அப்படிங்கிறது யூகே அங்கீகரிச்சிருக்காங்க, மேற்கு நாடுகள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைகள் மூலியமா மிடில் ஈஸ்டோட அழுத்தத்தினால பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாட்டை இவங்களாம் அங்கீகரிச்சிருக்காங்க. இதுதான் இருக்கலையே பெரிய விஷயம். ஆனா ஈரானை இஸ்ரேல் அங்கீகரிக்க வைக்க முடியல. இதுல இருக்க பாயிண்ட் இதுதான்.
மேற்கு நாடுகள் ஒரு படி கீழே இறங்கி இருக்காங்க. இதுதான் இந்த மிடில் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் இப்ப காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் இந்த சாக்ரிஃபைஸ் செஞ்சதுக்கான காரணம் அவங்களுக்கான உரிமை, அவங்க ஒரு நாடு அப்படிங்கிறதுக்கான அங்கீகாரம் அதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான முடிவுகள் வருது. இஸ்ரேல் பின்வாங்க போறாங்களா, பேசினபடி இருக்க போதா, இல்ல எல்லாம் மாறி போச்சு லெபனான் மாதிரி ஆகி போச்சு அப்படிங்கிறதால ஏதாவது திரும்பி ஆரம்பிச்சிருவாங்களா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை அடுத்த பதிவு உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.